Hi friends, welcome to Sangi Mangi Review. இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு சில ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா நம்ம அஜித் அவரோட 64வது திரைப்படத்தை பற்றி தான். ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு இதை நான் சொல்லிடுறேன். கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஞானவேல் ராஜா கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நடந்துச்சு. அந்த ப்ரெஸ் மீட்ல ஒருத்தங்க வந்துட்டு கேட்டாங்க, கங்குவா 2 வந்து வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு நம்ம ஞானவேல் ராஜா அவர்கள் கங்குவா 2 வந்து கன்ஃபார்மா இருக்கு, சிவா வந்துட்டு அந்த படம் ஏகே கூட பண்ண போறாரு, இதை முடிச்சதுக்கு அப்புறமா இமிடியேட்டா கங்குவா 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சு ஆடியன்ஸ் எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, அடுத்த படம் வந்து ஏகே கூட தான் சிவா பண்ண போறாரு அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி ஏகே சிவா கூட்டணியில வேதாளம், வீரம், விவேகம், விஸ்வாசம் அப்படின்னு 4 படம் வந்திருக்கு. ஸோ 5ஆவதா வீல் ஆரம்பிச்சு இம்ல முடிகிற மாதிரி என்ன டைட்டில் வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஆடியன்ஸ் கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னும் வரல. ஸோ கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்டேட் எது வருது அப்படிங்கிறத. நம்ம ஏகே அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய அடுத்த 2 திரைப்படங்கள் வந்து விடாமுயற்சி, குட் பேட் அக்லி. ஸோ இந்த 2 திரைப்படத்துல இருந்துமே அப்டேட் அப்படிங்கிறது வரவே இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி, குட் பேட் அக்லி இந்த 2 படத்தில் ஏதாச்சும் திரைப்படம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதை பற்றி இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குட் பேட் அக்லி அந்த படம் வந்து பொங்கலுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸான மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் சொல்லிட்டாங்க குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து கண்டிப்பாக பொங்கலுக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க குட் பேட் அக்லி தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ விடாமுயற்சி வந்து மறுபடியும் போஸ்ட் போட்டு தான் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு எந்த அப்டேட்டுமே இந்த 2 படக்குழு சைட்லேருந்துமே வரல. ஸோ கூடிய சீக்கிரமே படத்துல இருந்து அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்டேட் எது வருது அப்படிங்கறத. ஸோ 2025 பொங்கல் ரேஸ் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெலுங்குல ராம் சேனல் கேம் சேஞ்ச் திரைப்படம் சங்கரோட டைரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்கு. ஸோ அந்த திரைப்படம் வந்து பொங்கலுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் தமிழ்ல ஃபர்ஸ்ட் பொங்கல் மூவியா வணங்கான் திரைப்படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அருண் விஜயாவோட நடிப்புல பாலா டைரக்ஷன்ல வர திரைப்படம் தான் இந்த வணங்கான் திரைப்படம். ஸோ ஆல்ரெடி இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலா இப்போ ரிலீஸ் டேட்டுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் ஃபர்ஸ்ட் 2025 பொங்கலுக்கு கன்ஃபார்ம் பண்ண திரைப்படம் இந்த வணங்கான் திரைப்படம் தான். ஸோ இது கூட சியான் விக்ரமோட வீரதரன் சூரன் திரைப்படமும் பொங்கலுக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியாவுடைய வாத்தியா திரைப்படம் ஸோ அந்த திரைப்படமே பொங்கலுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது கூட ஏகேவோடைய குட் பேட் அக்லியா விடாமுயற்சியா அப்படிங்கிறதுமே தெரியல. ஸோ கண்டிப்பாக பொங்கல் ரேஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன படங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத. நிலவுக்கு என்மே என்னுடைய கோபம் திரைப்படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத பத்தின விட்டுருக்காங்க. ஜென்செட் சூப் சாங் காதல் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் பத்தின ரிலீஸ் பண்ண போறாங்க. நவம்பர் 25ஆம் தேதி இந்த பாடல் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த திரைப்படத்தில் வந்து கோல்டன் ஸ்பேரோ சாங் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புமே அந்த பாட்டு வாங்கியிருந்துச்சு. அடுத்து இந்த பாட்டு எந்த மாதிரி அமைப்போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலவுக்கு என்னுடைய கோபம் திரைப்படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னும் வரல. ஸோ இந்த படத்தோட டைரக்டரான தனுஷால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய குபேரா திரைப்படம் வந்து ரீசெண்டாக கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த குபேரா திரைப்படம் வந்து பிப்ரவரி 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் அ டேரக்டராக அவருக்கு வந்து பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த நிலவுக்கிழமை கோபம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும். ஆஸ் எ ஆக்டராக அவருக்கு வந்து பிப்ரவரி 21ஆம் தேதி குபேரா திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இட்லி கடை திரைப்படம் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த அடுத்ததா அவருடைய 55வது திரைப்படம் வந்து ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கிடையில இளையராஜாவுடைய பயோபிக் அந்த படம் வேற நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ தனுஷ் வந்துட்டு தமிழ் சினிமாவில் பிஸியான ஆக்டர்ஸ்ல இவரும் இப்போ ஒருத்தராக இருக்காரு. உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயம். ஆர்ஜே பாலாஜி அவருடைய சொர்க்கவாசல் திரைப்படம் ஸோ அந்த திரைப்படத்துல வந்து ஆல்ரெடி டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படம் வந்து நவம்பர் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து கிரைம் த்ரில்லர் ஜானர்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம எஸ்கேவோட 25வது திரைப்படத்துல இருந்து மிகப்பெரிய ரூமர் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குங்க. எஸ்கேவோட 25வது திரைப்படத்தை சுதா கோங்கரா அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து ரொம்ப நாளாவே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயமரி அவர்கள் இந்த படத்தை நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல வந்து வில்லன் ரோல் தான் ஜெயமரி அவர்கள் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியுமே ரூமர் போயிட்டு இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. நம்ம எஸ்கேவில் எடுத்துக்கிட்டோம்னா அவரோட 23வது திரைப்படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த படம் நம்ம ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷனில் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கான கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறலாம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க.
ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னையில் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. பிரிட்ஜில் இருந்து எஸ்கேவ்கள் கீழே வர மாதிரி ஒரு ஆக்ஷன் சீன் பார்த்து ஷூட் பண்ணாங்க. ஸோ இதுக்கான வீடியோ இப்போ வந்து ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. ஸோ அந்த திரைப்படம் வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் திரைப்படமாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அடுத்தது அவரோட 24வது திரைப்படம். ஸோ அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா டான் படத்தோட டேரக்டரான சிபி சக்கரவர்த்தி அவர் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னும் வரல. அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம சுந்தர் சேவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரண்மனை 4க்கு அப்புறமா இப்போ கேங்கர்ஸ் அப்படிங்கிற வடிவேல் கூட இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை டைரக்ஷனுமே பண்றாரு. அடுத்தது மூக்குத்தி அம்மன் 2. ஸோ அந்த திரைப்படமே அவர் தான் பார்த்து டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ குஷ்பு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கலகலப்பு 3 வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ சுந்தர் சேவலுமே அரண்மனை 5 வந்து நடக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வெற்றிமாறன் அவருடைய விடுதலை 2 படத்துல இருந்து அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ படத்தோட ட்ரெய்லரை வந்து நவம்பர் 26ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய பார்ட் 1 வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று இருந்துச்சு. ஸோ இந்த பார்ட் 2 வந்து டிசம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக இந்த படத்துலேருந்து தினமும் அப்படிங்கிற சாங்குமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் ட்ரெய்லர் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ புஷ்பா 2 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரீசெண்டாக இந்த திரைப்படத்தை வந்து ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த படத்துடைய இன்னொரு பாடலுடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிசிக் சாங். ஸோ அந்த பாட்டு வந்து நவம்பர் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான ட்ரெண்டிங் டாபிக்ஸ். இன்னைக்கு நாம பார்த்த டாபிக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச டாபிக் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு நம்மளோட சங்கமிங்க ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில குத்தவா அண்ணா? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்துண்ணே. அப்படியா?